இந்த உலகம் பெரியதா இருக்கலாம், ஆனா சில நேரங்களில் சின்ன விஷயங்கள்ல தான் பெரிய கதைகள் இருக்கும். ஒரு சிறிய கிராமம், அதுல இன்னும் சிறிய விவசாயி. அவர் பேரு கண்ணன். அவர் ஹைட் சின்னதா இருந்தாலும் அவர கனவு ரொம்ப பெரியது. எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சாங்க. நீயும் விவசாயமான்னு கேள்வி கேட்டாங்க. ஆனா கண்ணன் ஒன்னும் சொல்லல. அவன் மண்ணோட பேசினான், விதையோட நம்பிக்கை வைத்தான். மழை வரல, வேல் அதிகமா இருந்தது. அவன் கைகளை பார்த்தா காயங்கள்தான், ஆனா மனசு மட்டும் உடையல. ஒரு நாள் அவன் விதை போட்ட நிலம் மெல்ல மெல்ல பச்சை நிலமா மாற ஆரம்பிச்சுது. அந்த சின்ன கைகளால ஒரு பெரிய பயிர் வளர்ந்தது. அப்போதான் அவனை நகைச்சுவையா பார்த்தவர்கள் அவனை மரியாதையா பார்க்க ஆரம்பிச்சாங்க. கண்ணன் நிரூபிச்சான், உடல் அளவு முக்கியமில்ல, உள்ள மனசுதான் முக்கியம். சின்ன மனிதன், பெரிய கனவு. அதுக்கு முன்னாடி எதுவும் தடையாக இருக்க முடியாது. நீங்க எவ்வளவு சின்னவங்கன்னு உலகம் சொல்லலாம், ஆனா நீங்க எவ்வளவு பெரியவங்கன்னு நீங்க தான் நிரூபிக்கணும். அடுத்த நாள் காலை முருகன் வழக்கம் போல் அதிகாலை எழுந்தார். ஆனால் அந்த நாள் வானம் கொஞ்சம் மேகமாக இருந்தது. லக்ஷ்மி காஃபி கொடுத்து, இன்று மழை வரப்போல இருக்கே என்று மெதுவாக சொன்னாள். முருகன் வயலுக்கு சென்று நெற்பயிர்களை கவனமாக பார்த்தார். காற்று பலமாக வீசியது. மேகங்கள் மெதுவாக வானத்தை முழுவதும் மூடியது. சிறிது நேரத்தில் மழைத்துளிகள் விழ ஆரம்பித்தது. முருகன் மகிழ்ச்சியாக சிரித்தார். ஏனெனில் அந்த மழைதான் அவரது பயிர்களுக்கு உயிர். அந்த நேரத்தில் குமார் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வந்தான். மீனா மழையில் கைகளை நீட்டி துளிகளை பிடிக்க முயன்றாள். லக்ஷ்மி வீட்டின் முன் நின்று, மழை நன்றாக பெய்து, இந்த வருடம் நல்ல விளைச்சல் வரும் என்று நம்பிக்கையுடன் சொன்னாள். மழை மெதுவாக அதிகரித்தது. வயல்கள் முழுவதும் தண்ணீர் நிரம்பியது. அந்த சிறிய விவசாய குடும்பத்திற்கு அந்த மழை ஒரு புதிய நம்பிக்கையாக இருந்தது. கண்ணனோட வாழ்க்கை அந்த ஒரு வெற்றிக்கு பிறகு மாற ஆரம்பிச்சுது. ஆனா அவன் நிற்கல, ஏன்னா அவனுக்கு இது ஆரம்பம்தான். அவன் கிராமத்துல இருந்த மற்ற விவசாயிகளுக்கு அவன் தெரிஞ்சதை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சான். நாம எல்லாரும் சேர்ந்து வேலை பண்ணினா இந்த நிலம் நமக்கு வாழ்வு தரும்னு சொன்னான். மெல்ல மெல்ல ஒரு சின்ன கிராமம் ஒரு பெரிய குடும்பமா மாறுச்சு. நீரை சேமிக்க கற்றுக்கிட்டாங்க, புதிய விதைகள் பயிரிட்டாங்க. அவர்களோட வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. கண்ணன் மட்டும் இல்ல, அந்த கிராமமே வெற்றியடைந்தது. கண்ணனோட கதை அந்த கிராமத்துல மட்டும் இல்ல, முழு நாட்டுல பரவ ஆரம்பிச்சுது. செய்திகள்ல வந்தது, சமூக வலைத்தளங்கள்ல வைரலானது. ஒரு நாள் அவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது, நாட்டின் தலைநகரத்திலிருந்து. நீங்கள் நாட்டின் சிறந்த விவசாயி விருது பெற தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். அந்த வார்த்தைகள் கேட்டபோது கண்ணன் கண்களில் நீர் நிரம்பியது. ஒரு காலத்துல அவனை சிரிச்சவர்கள் இருந்தாங்க, இன்று அவனை பார்த்து பெருமைப்படுறவர்கள் ஆயிட்டாங்க. அவன் மேடைக்கு நடந்து சென்றான். சின்ன கால், ஆனா பெரிய பாதை கடந்தவன். அவன் கையில் விருது, மனசில் அந்த மண்ணின் வாசனை. கண்ணனோட வாழ்க்கை அந்த ஒரு வெற்றிக்கு பிறகு மாற ஆரம்பிச்சுது. ஆனா அவன் நிற்கல, ஏன்னா அவனுக்கு இது ஆரம்பம்தான். அவன் கிராமத்துல இருந்த மற்ற விவசாயிகளுக்கு அவன் தெரிஞ்சதை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சான். நாம எல்லாரும் சேர்ந்து வேலை பண்ணினா இந்த நிலம் நமக்கு வாழ்வு தரும்னு சொன்னான். மெல்ல மெல்ல ஒரு சின்ன கிராமம் ஒரு பெரிய குடும்பமா மாறுச்சு. நீரை சேமிக்க கற்றுக்கிட்டாங்க, புதிய விதைகள் பயிரிட்டாங்க. அவர்களோட வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. கண்ணன் மட்டும் இல்ல, அந்த கிராமமே வெற்றியடைந்தது. இந்த உலகம் பெரியதா இருக்கலாம், ஆனா சில நேரங்களில் சின்ன விஷயங்கள்ல தான் பெரிய கதைகள் இருக்கும். ஒரு சிறிய கிராமம், அதுல இன்னும் சிறிய விவசாயி. அவர் பேரு கண்ணன். அவர் ஹைட் சின்னதா இருந்தாலும் அவர கனவு ரொம்ப பெரியது. எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சாங்க. நீயும் விவசாயமான்னு கேள்வி கேட்டாங்க. ஆனா கண்ணன் ஒன்னும் சொல்லல. அவன் மண்ணோட பேசினான், விதையோட நம்பிக்கை வைத்தான். மழை வரல, வேல் அதிகமா இருந்தது. அவன் கைகளை பார்த்தா காயங்கள்தான், ஆனா மனசு மட்டும் உடையல. ஒரு நாள் அவன் விதை போட்ட நிலம் மெல்ல மெல்ல பச்சை நிலமா மாற ஆரம்பிச்சுது. அந்த சின்ன கைகளால ஒரு பெரிய பயிர் வளர்ந்தது.
அப்போதான் அவன நகைச்சுவையா பார்த்தவர்கள் அவன மரியாதையா பார்க்க ஆரம்பிச்சாங்க. கண்ணன் நிரூபிச்சான், உடல் அளவு முக்கியமில்ல, உள்ள மனசுதான் முக்கியம். சின்ன மனிதன், பெரிய கனவு. அதுக்கு முன்னாடி எதுவும் தடையாக இருக்க முடியாது. நீங்க எவ்வளவு சின்னவங்கன்னு உலகம் சொல்லலாம், ஆனா நீங்க எவ்வளவு பெரியவங்கன்னு நீங்க தான் நிரூபிக்கணும். அடுத்த நாள் காலை முருகன் வழக்கம் போல் அதிகாலை எழுந்தார். ஆனால் அந்த நாள் வானம் கொஞ்சம் மேகமாக இருந்தது. லக்ஷ்மி காஃபி கொடுத்து, இன்று மழை வரப்போல இருக்கே என்று மெதுவாக சொன்னாள். முருகன் வயலுக்கு சென்று நெற்பயிர்களை கவனமாக பார்த்தார். காற்று பலமாக வீசியது. மேகங்கள் மெதுவாக வானத்தை முழுவதும் மூடியது. சிறிது நேரத்தில் மழைத்துளிகள் விழ ஆரம்பித்தது. முருகன் மகிழ்ச்சியாக சிரித்தார். ஏனெனில் அந்த மழைதான் அவரது பயிர்களுக்கு உயிர். அந்த நேரத்தில் குமார் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வந்தான். மீனா மழையில் கைகளை நீட்டி துளிகளை பிடிக்க முயன்றாள். லக்ஷ்மி வீட்டின் முன் நின்று, மழை நன்றாக பெய்து, இந்த வருடம் நல்ல விளைச்சல் வரும் என்று நம்பிக்கையுடன் சொன்னாள். மழை மெதுவாக அதிகரித்தது. வயல்கள் முழுவதும் தண்ணீர் நிரம்பியது. அந்த சிறிய விவசாய குடும்பத்திற்கு அந்த மழை ஒரு புதிய நம்பிக்கையாக இருந்தது. கண்ணனோட கதை அந்த கிராமத்துல மட்டும் இல்ல, முழு நாட்டுல பரவ ஆரம்பிச்சது. செய்திகள்ல வந்தது, சமூக வலைத்தளங்கள்ல வைரலானது. ஒரு நாள் அவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது, நாட்டின் தலைநகரத்திலிருந்து. நீங்கள் நாட்டின் சிறந்த விவசாயி விருது பெற தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். அந்த வார்த்தைகள் கேட்டபோது கண்ணன் கண்களில் நீர் நிரம்பியது. ஒரு காலத்துல அவனை சிரிச்சவர்கள் இருந்தாங்க, இன்று அவனை பார்த்து பெருமைப்படுறவர்கள் ஆயிட்டாங்க. அவன் மேடைக்கு நடந்து சென்றான். சின்ன கால், ஆனா பெரிய பாதை கடந்தவன். அவன் கையில் விருது, மனசில் அந்த மண்ணின் வாசனை.